வணக்கம். மன நிம்மதிக்காக கோவில் போவோர்கள் மத்தியில் தற்பொழுது ஒருவர் கோவில் சென்றுவிட்டு மன நிம்மதியை தொலைத்து விட்டு திரிகிறார். குறிப்பாக திருப்போரூர் அருள்மிகு ஸ்ரீ கந்தசாமி திருக்கோவிலில் பார்த்தோமேனால் அவர் உண்டியல் அருகில் செல்லும் பொழுது அவருடைய ஐபோன் தவறுதலாக அந்த உண்டியலில் விழுந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் கடந்த 6 மாதங்களுக்கு பின்பு தற்பொழுது உண்டியலானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் பக்தர்கள் தாலி, பொட்டு, கண்மலர், வேல், பணமுடிப்பு, அதே போன்று சில்லறை நாணயங்கள், கட்டுக்கட்டாக 500 ரூபாய் நோட்டுகள் என உண்டியலில் பக்தர்கள் தங்களது வேண்டுதலுக்காக உண்டியலில் பல்வேறு பொருட்களையும் செலுத்துவது வழக்கம். இந்து சமய அறநிலைத்துறை ஆணையர் ராஜலட்சுமி, அதே போன்று ஈஓ குமரவேல், ஆய்வாளர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலையில் உண்டியலானது திறக்கப்பட்டிருக்கிறது. இதில் 289 கிராம் தங்கம், 6920 கிராம் வெள்ளி உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியிருக்கின்றனர். இதில் வேகத்தக்க வகையில் தவறவிட்ட ஒரு செல்போனும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அது யாருடைய செல்போன் என்ற ஆய்வு மேற்கொண்டதில் சென்னை அம்பத்தூர் விநாயகபுரத்தை சேர்ந்த தினேஷ் சென்னை சிஎம்டிஏ நிர்வாகத்தில் பணி செய்பவரின் செல்போன் என தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டு அவரும் உண்டியல் என்னும் இடத்திற்கு செல்போனை பெற முயன்ற போது கோவில் நிர்வாகத்தினர் உண்டியலில் போட்ட அனைத்து பொருட்களும் முருகனுக்கே சொந்தம், உங்களுக்கு செல்போன் கொடுக்க முடியாது, வேண்டுமென்றால் உங்களுடைய தரவுகள் ஏதேனும் செல்போனில் இருந்தால் அதை நீங்கள் டிரான்ஸ்பர் செய்து கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது அங்கு வந்தவருக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சி இருக்கிறது. இவர் சென்னையில் உள்ள இந்து சமய அறநிலைத்துறை சார்பில் மனு அளித்து எனது செல்போனை மீட்டு கொடுக்கும்படி கேட்டிருக்கிறார். நிர்வாகத்தினர் நிர்வாக ரீதியான முறைப்படி நீங்க அங்க மனு அளித்து மீண்டும் அங்கே சென்று பெற்றுக்கொள்ளணும் என அவர்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறார்கள். உண்டியலில் விழுந்த பொருட்கள் சாமி கணக்கில் தான் வரும் என அமைச்சர் சேகர் பாபு தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். பார்த்தோம்னால் திருப்போரூர் முருகன் கோவிலில் பக்தர் ஒருவர் அந்த உண்டியலில் செல்போனை தவறவிட்டதற்கு பதிலளித்த அமைச்சர் சேகர் பாபு இன்று காலை தெரிவிக்கும் பொழுது உண்டியலில் விழுந்த பொருட்கள் சுவாமி கணக்கில் தான் வரும், சட்ட ரீதியாக இதற்கு விதிவிலக்கு இருந்தால் ஆய்வு மேற்கொண்டு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அவருடைய அந்த ஐபோன் மீண்டும் திரும்ப அளிக்கப்படுமா அல்லது நிர்வாகத்தின் சார்பில் வரவு வைக்கப்படுமா என்பது தெரியவில்லை. தற்பொழுது அவருடைய ஐபோனை மீட்டு கொடுக்க வேண்டிய அவர் தற்பொழுது இந்து சமய அறநிலைத்துறைக்கும் திருப்போரூர் முருகன் கோவிலுக்கும் நடையாய் நடந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஐபோன் மீண்டும் கிடைக்குமா என்பது முருகனுக்கே வெளிச்சம்.